வந்திருக்கின்றதான யாவரையும் நாங்கள் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வரவேற்கின்றோம். தயவு செய்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை உங்கள் பக்கத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் அழுதால் மட்டும் நீங்கள் வெளியில் செல்லும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் அமர்ந்திருந்து செவி கொடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய தேவன் சகல அதிகாரங்களும் பொருந்தியதான, உலகத்தை ஆளுகை செய்கின்றதான நல்ல தெய்வமாக, நல்ல தகப்பனாக இருக்கின்றதான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் நாங்கள். ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தில் இருப்பவர்களுக்கு எங்களுடைய தேவன் தெய்வம், அவர் எங்களுடைய தகப்பன், அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லுங்கள். ஆமேன். நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கின்றோம். நான் இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியில் தேவனுடைய மகா ரட்சிப்பை குறித்து நான் பேசப் போகின்றேன். அதாவது சொல்லப்படுகின்றது பிலிப்பியர் புத்தகத்தில், இன்றைய நாளிலும் பிலிப்பியர் புத்தகத்தில் இருந்தே நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் உங்களிடத்தில். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை தான் நாங்கள் இன்றைய நாளிலும் இந்த காலை வேளையில் தேவ சமூகத்துக்குள்ளாக தேவனுக்குரியவர்களாக நாங்கள் தியானம் செய்ய போகின்றோம். அந்த பகுதிகளை இந்த ஸ்தானத்தில் பவுல் பிலிப்பியருக்கு, பிலிப்பி சபைக்கு அவர் எழுதுகின்றதான நிருபமாக இருக்கின்றது இந்த பிலிப்பியர் நிருபம். இந்த நிருபத்திலும் பவுல் சொல்லுகின்றார், எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எங்களுக்கு உபத்திரவங்கள், போராட்டங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. அவற்றை நாங்கள் ஜெயிக்க வேண்டும். அவற்றுக்கு நாங்கள் முகம் கொடுத்து அவற்றிலிருந்து நாங்கள் வெற்றியை பெற வேண்டும் என்று அவர் எழுதி கொண்டு வருகின்ற வேளையில் தீமோத்தேயு புத்தகத்தில் சொல்லப்படுகின்றது. 2 தீமோத்தேயு 3:12 நீங்கள் வாசித்தீர்களாக இருந்தால், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர் யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆமேன். தேவ பக்தியாய் நடக்க விரும்புகின்ற யாவரும் துன்பப்படுவார்கள். நாங்கள் இயேசுவோடு செல்லுகின்ற பயணத்தில் எங்களுக்கு போராட்டங்கள், துன்பங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து அவற்றை எப்படி மேற்கொள்வது, அவற்றிலிருந்து நாங்கள் எப்படியாக விடுதலை பெறுவது என்பதை அவர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார். அந்த ஜீவ வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகின்றவர்களாக, அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் எடுப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த ஸ்தானத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த 2வது அதிகாரத்தில் 1 வசனத்தை நாங்கள் கவனிப்போமாக இருந்தால், நான் கேட்டுக்கொள்கின்றேன் 1 வசனத்தை வாசிக்கும்படியாக. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். இந்த ஸ்தானத்தில் பாருங்கள், 4 காரியங்கள் சொல்லப்படுகின்றது. போராட்டங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு வந்ததான பவுல் இப்படியாக எழுதுகின்றார். வேதம் சொல்லுகின்றது, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலை செய்யும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வண்ணமாக நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் செவி கொடுத்தோமாக இருந்தால், இந்த வார்த்தைக்கு நாங்கள் கவனத்தை செலுத்துவோமாக இருந்தால், பாருங்கள் அதில் சொல்லப்படுகின்றது, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும். முதல் காரியமாக சொல்லப்படுகின்றது. 4 காரியங்களிலும் முதல் காரியமாக கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதல். அதாவது நாங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்கள் கிறிஸ்துவோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய சிலுவை மரணத்துக்கூடாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை கூடாக நாங்கள் கிறிஸ்துவோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்படியாக இணைக்கப்பட்டதான நாங்கள் ஒன்றாய் ஐக்கியப்பட்டும் இருக்கின்றோம் என்று வார்த்தை சொல்லப்படுகின்றது.
அப்படி என்று சொன்னால் நாங்கள் ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சபையில், உங்கள் குடும்பங்களில் நாங்கள் ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சபை என்று சொல்லுகின்ற வேளையில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கூடாக அவர் மீட்கப்பட்டதான சபையாக இருக்கின்றது. அந்த சபையில் இருக்கின்றதான நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் நாங்கள் ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவ வார்த்தை சொல்லப்படுகின்றது. இன்று அதிகமான சபைகளில் இந்த ஐக்கியம் உடைக்கப்பட்டதாக இருக்கின்றது. வேதம் சொல்லுகின்றது, கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டதான யாவரும் நீங்கள் ஒருவரோடொருவர் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை பார்த்து தெரியாதது போன்று போவதல்ல. எங்களுடைய ஐக்கியம் வெளிப்பட வேண்டும். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றதான உணர்வு சபைக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். இந்த ஸ்தானத்தில் பாருங்க, கிறிஸ்துவோடு நாங்கள் ஐக்கியப்படும் போது அந்த ஐக்கியம் மற்றவர்களோடு எங்களுடைய தொடர்பு கடந்து செல்வதாக இருக்கின்றது. அப்போ நாங்கள் மற்றவங்களோடு ஐக்கியம் இல்லைன்னு சொன்னால் உண்மையாகவே நாங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியம் இல்லை. விளங்கிச்சனா சொன்னது? விளங்க இல்லை, விளங்கிச்சு. நாங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கின்றோம். நாங்கள் அவருடைய இரத்தத்தால் சிலுவை மரணத்துக்கூடாக உயிர்த்தெழுதலுக்கூடாக ஐக்கியப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று மற்றவர்களோடு நாங்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும். சபையோடு, சபைக்கு வெளியில் இருப்பவர்கள், உலகத்தில் இருப்பவர்கள், இவர்கள் மத்தியில் எங்களுடைய ஐக்கியம் வெளிப்பட வேண்டும். அதே போன்று பாருங்க, நாங்கள் கிறிஸ்துவோடு இருப்பதனால் மற்றவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள். அப்போது கிறிஸ்து அங்கு வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அப்படியாக இருந்தால் முதல் காரியம், நாங்கள் ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சபைக்குள்ளாக சொல்லப்படுது, கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும். சபையில் ஐக்கியப்பட்டவர்கள் குடும்பத்தில் ஐக்கியப்பட்டவர்களாக இருப்பார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்களுடைய ஐக்கியம் பிரதிபலிக்கும். இரண்டாவது காரியமாக சொல்லப்படுகின்றது பாருங்கள், அன்பினால் யாதொரு தேறுதல் என்று சொல்லப்படுகின்றது. அன்பினால் யாதொரு தேறுதல். இந்த தேறுதல் என்று சொல்கின்றதான பதத்தை நாங்கள் கிரேக்க பதத்துக்கூடாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் உதவி செய்தல். என்னது தேறுதல்னு சொன்னால் உதவி செய்தல். முதல்ல பார்த்தோம் ஆறுதல், இரண்டாவதாக தேறுதல். உதவி செய்தல், உதவி செய்தல் அல்லது ஊக்குவித்தல், மற்றவர்களை ஊக்குவித்தல். அப்படியாக பார்க்கின்ற வேளையில் கிறிஸ்தவ அன்பு எப்போதும் அடுத்தவர் நலனில் அக்கறையுள்ளதாக இருக்க வேண்டும். என்ன நான் சொல்கின்றேன்னு சொன்னால், கிறிஸ்தவ அன்பு எங்களுக்குள்ளாக இருக்கின்றது. கிறிஸ்து எங்களுக்குள்ளாக இருக்கின்றார். இந்த அன்பு மற்றவர்களுடைய நலனில் காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அன்பு என்றது தீமையான காரியத்துக்காக அல்ல. அதாவது இப்போ நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால், எங்களுக்கு அன்பு செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அன்பு செய்வோம். அப்படி அல்ல. இந்த அன்பு எங்களை வெறுக்கின்றவர்களுக்கு, எங்களை ஒதுக்கி வைக்கின்றவர்களுக்கு நாங்கள் காண்பிக்கின்றதான அன்பாக இருக்க வேண்டும். எங்களை எதிர்ப்பவர்கள் இருக்கின்றார்கள், எங்களை ஒதுக்கி வைக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள், எங்களோடு பேசாதவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அப்படியாக வாழ முடியாது. காரணம், எங்களுக்குள்ளாக கிறிஸ்து இருக்கின்றார். இந்த தேறுதல் எங்களுக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். நாங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய அன்பை நாங்கள் காட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் வாசிப்போம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9 தொடக்கம் 10 என்ன சொல்லப்படுகின்றது நாங்கள் பார்ப்போம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால்
தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் பிழைக்கும் படிக்கு, நாம் ஜீவிக்கும் படிக்கு, நாம் உயிர் வாழும் படிக்கு, நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக நாங்கள் வாழத்தக்க முறையில் அவருடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு தேவன் அனுப்பியிருக்கின்றார். அனுப்பியது மட்டுமல்ல, நாங்கள் அல்ல அவரின் மீது நாங்கள் அன்பு வைத்தது, அவரே எங்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றார். அந்த அன்பு கிறிஸ்துவினால் வெளிப்பட்டதாக இருக்கின்றது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். எப்படியாக அன்பு வந்திருக்குது? நாங்கள் ஏன் ஒவ்வொருவரை அன்பு செலுத்துகின்றோம்? எங்களுடைய கிறிஸ்துவே அன்பாக, அன்பின் உருவமாக இந்த பூமியில் பலியாக இருக்கின்றார். சிலுவையில் அவர் ஜீவனை கொடுத்தவராக இருக்கின்றார். அந்த அன்பு எங்களுக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். இந்த இரண்டையும் நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இவை இரண்டும் தேவனோடு நாங்கள் சபைக்குள்ளாக ஐக்கியப்படுகின்றதான காரியமாக இருக்கின்றது. இதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். தேவனோடு இணைக்கப்பட்டபடியால் எங்களுடைய அன்பு, அந்த இணைப்பு மற்றவர்களோடு இருக்கும்படியாக பவுல் பிலிப்பியர் புத்தகத்தில் பிலிப்பியர்களுக்கு எழுதுகின்றதான காரியம் இன்று எங்களுக்கு, எமது சபைக்கு, எமது குடும்பத்துக்கு இது நாங்களும் இதற்கு உரியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஆமேன், ஆமேன். நாங்கள் யாவரும் எழும்புவோமா? கொஞ்சம் லீவு தானே எல்லாத்துக்கும், இல்லையா? நாங்கள் எழுந்திருக்கிற நேரத்தில் நான் சொல்கிறதான காரியத்தை என்னோட சேர்ந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ என்னோட சேர்ந்து சொல்லுங்க. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என் ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுவேன். திரும்பவும் நாங்கள் சொல்லுவோம். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவேன். அமர்ந்து கொள்வோம். இப்படியாக சொல்லிக்கொண்டு வந்ததான பவுல் மீண்டுமாக மூன்றாவது காரியமாக சொல்லுகின்ற காரியத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். அவர் சொல்லுகின்றார், ஆவியில் யாதொரு ஐக்கியம், ஆவியானவரோடு நாங்கள் தொடர்பு வைத்திருக்க வேண்டும். ஆவியானவரோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். சபை என்ற ரீதியில் முதலாவது பார்த்தோம், நாங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம், அவருடைய மரணத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், பரிசுத்த ஆவியினால் நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் ஐக்கியத்தை நாங்கள் வைத்தவர்களாக இருக்கின்றோம். ஆமென். யாரோட ஐக்கியம் வைத்திருக்கின்றோம்? பரிசுத்த ஆவியானவரோடு இப்பொழுது எங்களுக்கு ஐக்கியம் இருக்கின்றது. அப்போ இந்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? எங்களை ஒன்றாக இருக்கும்படி, ஒன்றாக செயல்படும்படி, சபையாக எல்லா காரியங்களையும் நிறைவேற்றும்படி அவர் எங்களை வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். சபை இயேசு கிறிஸ்துவுடையது. சபையில் நடக்கின்ற காரியங்கள் தேவனுக்குரியது. அவற்றை செய்ய பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ளாக எங்களோடு இணைக்கப்பட்டிருக்கின்றார். ஆமென். ஆவியானவர் எங்களோடு இணைக்கப்பட்டிருக்கின்றார். பாருங்க, மற்றது சொல்லப்படுகின்றது, உருக்கமான பட்சங்களும் இரக்கங்களும். ஆவியானவர் அருளப்பட்டு அவர் என்ன செய்கிறார்? எங்களுக்கு எல்லா காரியங்களையும் உணர்த்துகின்ற தேவனாக இருக்கின்றார்.
4 காரியங்கள் பார்த்தோம். முதலாவது வசனத்தில் சொல்லப்படுகின்றது, சபைக்குள்ளாக நாங்கள் தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஒன்று சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர் எங்களுக்குள்ளாக இருப்பதினால் மற்றவர்களோடு எங்களுடைய உறவு இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், மற்றவர்களை கவனிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். 3வது காரியம், 4வது காரியங்களில் ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுத்தவர்களாக, அவரோடு ஐக்கியப்பட்டவர்களாக, இணைக்கப்பட்டவர்களாக. ஆவியானவர் எதை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய சொல்லுகின்றாரோ அதை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதையே பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதுகின்றார். இன்றும் எங்களுடைய சபையிலும் தேவன் இதையே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். நாங்கள் அதில் செயல்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, மற்றதாக சொல்லப்படுகின்றது 2வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஐக்கியத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு எங்களுடைய சிந்தனை ஒன்றாக இருக்க வேண்டும். இப்படியாக நாங்கள் ஐக்கியப்படுவதற்கு எங்களுடைய சிந்தனை சகலருடைய சிந்தனையும் ஒரே சிந்தனையாக இருக்க வேண்டும். அந்த சிந்தனை இயேசு கிறிஸ்துவின் சிந்தனையாக இருக்க வேண்டும் என்று பவுல் வலியுறுத்துகிறார். அதாவது எப்பொழுதும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவருடைய திட்டம் என்ன, தரிசனம் என்ன, எங்களுடைய சபையில் தலைமைத்துவம் போதகருக்கு என்ன தரிசனத்தை தேவன் கொடுத்திருக்கின்றார், என்ன திட்டத்தை தேவன் வைத்திருக்கின்றார், அதற்கு நாங்கள் ஒன்று சேர்ந்தவர்களாக, அதையே குறித்து நாங்கள் சிந்திக்கின்றவர்களாக, அதை நாங்கள் செயல்படுத்துகின்ற வேளையில் நாங்கள் இறங்குகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகின்றார். அதே போல நாங்கள் பார்க்கலாம், ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய், இசைந்த ஆத்துமாக்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அதற்கு ஒன்றிணைந்தவர்களாக, செயல்பட்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தப்படுகின்றது. அப்படி நாங்கள் ஏக சிந்தையாக, ஒரே சிந்தனையாக அப்படி செயல்படாவிட்டால் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல் அல்லது கிரியை எங்களுக்கு இல்லை என்பதையே இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பரிசுத்த ஆவியின் கிரியை வழிநடத்தல் இருக்கின்றதான மனுஷன் அந்த நோக்கத்துக்கும் திட்டத்துக்கும் தரிசனத்துக்கும் கீழ்ப்படிந்து அதன்படி செய்வதற்கு அவன் எத்தனிப்பான். அதனால் நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இது தேவனுடைய சபை, சபையின் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள், இது தேவ சமூகம். நாங்கள் ஐக்கியப்பட வேண்டும் தேவனுடைய காரியங்களுக்கு. தேவன் எதை சொல்லுகின்றாரோ, எதை செய்யும்படியாக சொல்லுகின்றாரோ, தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பங்களில், என்னுடைய குடும்பங்களில், எங்களுடைய சபையில், அதற்கு நாங்கள் ஒத்து போகின்றவர்களாக, அதில் நாங்கள் ஐக்கியப்பட்டவர்களாக, அதற்கு உதவியாளர்களாக நாங்கள் செயல்பட வேண்டும். அதற்கு நாங்கள் முரட்டாட்டம் பண்ணுகின்றவர்களாக இருந்தால், அதற்கு விரோதமாக நாங்கள் எதிர்த்து நிற்பவர்களாக இருந்தால், அந்த இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் இணைக்கப்பட்டில்லை, பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் இணைக்கப்பட்டில்லை. நாங்கள் அதை நன்றாக இந்த காலை வேளையிலும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சபை, தேவனுடைய ராஜ்யம், அவருடைய திட்டத்தின்படி, தரிசனத்தின்படி, வேத வசனத்தின்படி கட்டியெழுப்பப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் ஒன்று சேர்ந்தவர்களாக, ஐக்கியப்பட்டவர்களாக, கீழ்ப்படிந்தவர்களாக அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். நான் முதலே சொன்னேன், எங்களுடைய இரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்படுவோம். எங்களுடைய இரட்சிப்பு முழுமை அடையவில்லை. இது நிகழ்காலம், நடந்து கொண்டிருக்கின்றதான காலம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், இப்பொழுது பட்டுக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சபைக்குள்ளாக, எங்களுக்குள்ளாக இந்த ரட்சிப்பு நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படியாக இருந்தால் எங்களுடைய தேவனோடு இருக்கின்றதான, இயேசு கிறிஸ்துவோடு இருக்கின்றதான அந்த உறவு, அந்த இணைக்கப்பட்டதான அந்த சம்பந்தம், அந்த ஆவியானவரோடு இருக்கின்றதான தொடர்பு,
அந்த ஆவியானவரோடு இணைக்கப்பட்டதான அந்த சம்பந்தம் எங்களோடு வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்ல வேண்டும். நீங்கள் வளர்ந்து கொண்டு நாங்கள் இப்படியாக செல்லுகின்ற வேளையில் எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற்றப்படும். ஆமேன், ஆமேன். எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் இப்பொழுது முழுமைக்குள்ளாக நடத்தி கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு எங்களுடைய சபையை பரிசுத்தப்படுத்தி கொண்டு எங்களுடைய சபையில் இருக்கின்றதான, என்னோடு இருக்கின்றதான, என் குடும்பத்தில் இருக்கின்றதான, என்னுடைய பக்கத்தில் இருக்கின்றதான நபர்களை தேவனுக்குள்ளாக கட்டி எழுப்புகின்றதான அந்த பொறுப்பு, அந்த காரியம் எனக்கே தேவன் கொடுத்திருக்கின்றார். அந்த காரியத்தை உங்களுக்கே தேவன் தந்திருக்கின்றார். ஆமேன். அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். ஆமேன். சத்தம் பத்தாது. ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றோம். 3வது வசனத்தில் சொல்லப்படுது, அவர்கள் தங்களை விட மற்றவர்களை மேலானவர்களாக எண்ண வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? என்னை விட நான் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை மேலானவர்களாக நான் எண்ண வேண்டும். இன்றைக்கு நாங்கள் எந்த மட்டத்தில் நாங்கள் மட்டம் தட்டுகின்றோம் ஒவ்வொருவரை? அவங்க பணக்காரவங்க, அவங்க என்னை விட மேலானவங்க, அவங்களுக்கு வசதிகள் இருக்குது, அப்படித்தான் நாங்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுது, தேவ சமூகத்துக்குள்ளாக ஒன்றும் இல்லாதவர்களை கூட நாங்கள் என்னவாக எண்ண வேண்டும்? அவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்கள், தேவாவியினால் இணைக்கப்பட்டவர்கள், அவர்கள் மேலானவர்கள். ஆமேன். என்ன சொல்லப்படுது வசனம்? தங்களை விட என்ன சொல்லுங்களேன்? மற்றவர்களை நாங்கள் மேலானவர்களாக எண்ண வேண்டும். பாருங்க, அதிலே சொல்லப்பட்டுக்கிட்டு வருது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யக்கூடாது. எப்படி செய்யக்கூடாது? நாங்கள் வாதத்தினால் இல்லையா, பெருமையினால் நாங்கள் இந்த காரியங்களை நிறைவேற்ற முடியாது. இந்த ஐக்கியத்தை நாங்கள் உருவாக்க முடியாது. நாங்கள் நினைக்க வேண்டும், மற்றவர்களை மேலானவர்களாக நாங்கள் நினைக்க வேண்டும். பாருங்க, அதில் சொல்லப்படுது, அதை நிவர்த்தி செய்வதற்கான காரியங்களையும் பவுல் எழுதி கொண்டு வாராரு. என்ன சபைகளில் அந்த நாட்கள் என்ன இருந்துச்சு? வாக்குவாதங்கள் இருந்துச்சு, அர்த்தம் இல்லாதான மாயையான பெருமைகள் காணப்பட்டுச்சு. இதில் இருந்து என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் அவற்றை விட்டு விலக வேண்டும். சபைகளில் வாதங்கள், வாக்குவாதங்கள், பேதங்கள், இவற்றிலிருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவற்றை விட்டு விட வேண்டும். அப்பொழுது இந்த ஐக்கியம் உருவாக்கப்படும். இந்த ஐக்கியத்துக்கு எதிராக இருப்பதே இந்த வாக்குவாதங்களும் பேதங்களும் தான். இந்த ஒற்றுமையை உடைக்கின்றதான, ஐக்கியத்தை குழப்புகின்றதான, தேவனோடு செல்லுகின்றதான இந்த பயணத்தை தடை செய்கின்றதான காரியங்களாக இருக்கின்றது. மனுஷர்களுடைய வீண் பேச்சுக்களை நாங்கள் நிறுத்த வேண்டும். வீணான பெருமைக்குரிய காரியங்களை நாங்கள் நிறுத்த வேண்டும். சகலரையும் நாங்கள் மேலானவர்களாக நாங்கள் நினைக்க வேண்டும். மற்றவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்மை விட மேலானவர்களாக நாங்கள் நினைக்க வேண்டும். ரோமர் 10:12 சொல்லப்படுது, சகோதர சிநேகத்தினாலே ஒருவர் மேலொருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. ரோமர் புத்தகத்தில் சொல்லப்படுகின்றது, சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள். சகோதர சிநேகம் சபைக்குள்ளாக விளங்கப்பட வேண்டும். ஒருவரை ஒருவர், எங்களுடைய சகோதரர், எங்களுடைய தாய்மார், எங்களுடைய தகப்பன் என்றதான நிலைமைக்கு சபை வர வேண்டும். அவர்களுடைய சுகதுக்கங்களை தேடி பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை தாங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுறதுல முந்திக் கொள்ளட்டாம். என்ன செய்யவாம்? கௌரவப்படுத்துறதுல என்ன செய்ய வேணும்? முந்திக் கொள்ள வேணும். பெருமைக்கு முந்திக் கொள்வது அல்ல,
எங்களுடைய திறமையை நாங்கள் காட்டி முந்திக் கொள்வதல்ல, கனம் பண்ணுவதில், மன்னிப்பு கொடுப்பதில், அன்பு செலுத்துவதில் நாங்கள் முதல் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் சபை என்ற ரீதியில். ஆமென். அப்படியாக பவுல் பிலிப்பியர் சபை நன்றாக இருந்தவர்கள், ஆனாலும் அவர் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறார், நீங்கள் இப்படி இருங்க, இப்படி இருங்க, இப்படி செய்யாதீங்க. நான் இருக்கின்ற வேலையாக இருக்கலாம், நான் இப்பொழுது தூரமாக இருக்கின்ற வேலையாக இருக்கலாம், நீங்கள் பயத்தோடு உங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் பிரயாசப்படுங்க. ரட்சிப்பை நீங்கள் இழந்து விடாதீங்க. இந்த ஐக்கியம் இல்லாத தன்மையால் உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் உடைச்சு கொள்ளாதீங்க, அழிச்சு கொள்ளாதீங்க. நீங்கள் பயத்தோடும் பக்தியோடும் இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பவுல் பிலிப்பியர் சபைக்கு நினைவுபடுத்தி அவர் எழுதி கொண்டு வருகின்றார். இன்றும் எங்களுடைய சபைக்கு இதையே தேவன் சொல்லுகின்றார். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நாளாந்த பயணத்தில் நீங்கள் அது நிறைவேறும் வரை நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அந்த ரட்சிப்பு நிறைவேற முடியாதபடிக்கு என்ன தடைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது, என்ன பலவீனங்கள் இருக்கின்றது, என்ன பாவங்கள் இருக்கின்றது, அவற்றை நாங்கள் நிவர்த்தி செய்து கொண்டு இந்த பயணத்தில் நாங்கள் முன்பாக செல்வது அவசியமாக இருக்கின்றது. ஆமேன், ஆமேன். சத்தம் வருதே இல்லை, திரும்பவும் எழுப்ப வரும் போல. மூன்றாவதாக பாருங்க, ஒவ்வொருவரும் தங்களுக்கானவைகளை மட்டுமல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்க வேண்டும். 2வது 4வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது, ஒவ்வொருவரும் தங்களுக்கானவைகளை மட்டுமல்ல பிறனுக்கானவைகளையும் நீங்கள் நோக்க வேண்டும். பிறனுக்கான காரியங்களையும் நீங்கள் தேடி பார்க்க வேண்டும். தேவனை அறியாத ஜனங்களுக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை பற்றி சொல்ல வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அவர்களை தேவனுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். எங்களுடைய ரட்சிப்பின் இந்த பிரயாசப்படுகின்ற காரியத்தில் இதுவும் அடங்கக்கூடியதான ஒரு காரியம். நான் ஐக்கியத்தை தான் நான் பேசிக்கொண்டு வருகின்றேன். அதே போன்று சுவிசேஷம் முக்கியத்துவம் வகிக்கின்றது. சுவிசேஷத்துக்கூடாகவே நானும் நீங்களும் இந்த ஸ்தானத்தில் இன்று தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த தேவனை கடவுளாக தகப்பனாக நாங்கள் இன்று அவரை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதே போன்று மற்றவர்களும், அந்நியர்கள், தேவனை அறியாதவர்கள், பிரச்சனையில் இருக்கின்றவர்கள் தேவனை அறிய வேண்டும். அவர்களும் இவ்வண்ணமாக வந்து தேவ செய்தியை கேட்கின்றவர்களாக மாற வேண்டும். 5வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. நாங்கள் இதெல்லாம் செஞ்சு கொண்டே வந்தோம்னு சொன்னா கிறிஸ்துவுடைய சிந்தை எங்களுக்குள்ளாக இருக்கின்றது. வசனம் சொல்லுகின்றது, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று. மனிதன் சிந்திக்கின்றதான முறையே அவனது கிரியையாக இருக்கின்றது. நீங்கள் எதை சிந்திக்கின்றீர்களோ அதுதான் உங்களுடைய கிரியையில் நீங்கள் போடுகின்றீர்கள். வசனம் சொல்லுகின்றது, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் கிறிஸ்துவின் காரியங்களையே நாங்கள் நினைவுபடுத்துவோம், செய்வோம், கிரியையில் போடுவோம். அதற்கே எங்களுடைய காலத்தை, நேரத்தை நாங்கள் ஒதுக்குகின்றவர்களாக இருப்போம். எனவே கிறிஸ்துவின் இந்த சிந்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்குள்ளாக நாங்கள் உருவாக்கி கொள்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து அந்த ஸ்தானத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். எங்களுக்கு மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து அதிகமாக தெரிஞ்சபடியால் நான் அந்த பகுதியை எடுக்கவில்லை. அதில் சொல்லப்படுகின்ற நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். அவர் என்ன செய்கின்றார்? தேவனுக்கு சமமாய் இருந்தார். சமமாய் இருந்த தேவன் எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, நீதியற்ற தன்மைக்காக, எங்களுடைய கேவலமான வாழ்க்கைக்காக அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லப்படுகின்றது. வந்த தேவன் தம்மையே சிலுவையில் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவரை தாழ்த்தி எங்களை உயர்த்துகிறார். ஆமென். அவர் எல்லாவற்றையும் தாழ்த்தினார்.
மரண பரியந்தம் அவரை தாழ்த்த முடிந்த அளவுக்கு, உயிர் போகும் அளவுக்கு அவரை தாழ்த்தினார். தாழ்த்தி எனக்கும் உங்களுக்கும் இவ்விதமான ஒரு நல்ல வாழ்க்கையை, நல்ல ஜீவியத்தை, நல்லதான ஒரு எதிர்காலத்தை அவர் தந்து எங்களை மேல் நோக்கி எங்களை வைத்திருக்கின்றார். என்னுடைய சகோதரனே, சகோதரியே, இந்த காரியத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் மற்றவர்களை மேலானவர்களாக நாங்கள் கொண்டு வருவதற்கு, எங்களை விட அவர்களை மேலோங்கி வைப்பதற்கு நாங்களும் உற்சாகப்பட வேண்டும். நாங்கள் அந்த கிரியை நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் சபைக்குள்ளாக ஐக்கியப்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் நாங்கள் கைகோர்த்து கொண்டு சபையில் இருக்கின்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு நாங்கள் முன்னோக்கி செல்கின்றதான ஜனங்களாக மாற வேண்டும். என்னுடைய சகோதரனே, சகோதரியே, நானும் நீங்களும் சபைக்குள்ளாக ஐக்கியப்படவில்லை என்றால், சபை ஜனத்தோடு நாங்கள் ஒன்றிணைந்து செல்லவில்லை என்று சொன்னால், அதற்கான காரணம் பரிசுத்த ஆவி எங்களிடத்தில் இல்லை. கர்த்தரோடு அந்த இணைக்கப்பட்டதான அந்த சம்பந்தம், இயேசுவோடு இணைக்கப்பட்டதான அந்த சம்பந்தம் எனக்குள்ளாகவும் உங்களுக்குள்ளாகவும் இல்லை. நாங்கள் சும்மா ஏதோ வருகின்றோம், ஏதோ போகின்றோம். எந்த விதமான தொடர்பும் இல்லை சபையோடு. தேவனோடு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆவியானவரோடு எந்த விதமான தொடர்பும் இல்லை. நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். நீங்கள் சபையில் வேலை செய்ய வேண்டும். சபையில் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும். சபையோடு நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும். நாங்கள் அந்த நித்திய ஜீவனை அடையும் வரை இது தேவனுடைய வேலை, இது தேவனுடைய ராஜ்யம். இது மனுஷனுக்குரியது அல்ல. இது பரலோகத்திலிருந்து வந்ததான தேவனுடைய காரியமாக இருக்கின்றது, கிரியாக இருக்கின்றது. என்னுடைய சகோதரனே, சகோதரியை, நாங்கள் ஒன்று சேருவோம், ஐக்கியப்படுவோம், சபையை கட்டி எழுப்புவோம். நாங்கள் பார்க்க போகின்றோம். அடுத்ததாக பாருங்க, சொல்லப்படுகின்றது பிலிப்பியர் 12:13 நாங்கள் பார்க்க போகின்றோம். வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். 2வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஆமென். என்ன சொல்லப்படுகின்றது? பயத்தோடும் நடுக்கத்தோடும். நான் அந்த முழு பகுதியும் நான் எடுக்கவில்லை, அது உங்களுக்கு தெரியும். பவுல் சொல்லுகின்றார், நான் அருகில் இருந்தாலும் தூரமாக போனாலும். அவர் மரணத்துக்கு முகம் கொடுக்கின்ற வேளையில் அந்த வசனங்களை அவர் சொல்லுகின்றார். எப்படியாக இருந்தாலும், நான் தூரமாக இருந்தாலும் உங்களுடைய இரட்சிப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்பட வேண்டும். நாங்கள் பயம் என்று சொல்லுகின்றது அந்த சும்மா பயப்படுறதான காரியம் அல்ல. அவருடைய வல்லமைக்கு, அவருடைய மகத்துவத்துக்கு நாங்கள் பயப்பட வேண்டும். அவருடைய சமூகத்துக்கு நாங்கள் பயப்பட வேண்டும். ஐத்தான் நாங்கள் சொல்கிறோம், தேவ சமூகத்துக்குள்ளாக வந்ததும் சத்தம் போடாதீங்க, பிள்ளைங்களை பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க. தேவ சமூகம் பயங்கரமானது. அதற்குத்தான் நாங்கள் பயப்பட வேண்டும். இல்லையா? நீங்கள் என்னன்னு சொல்லுங்க, நாங்கள் செய்கிறத செய்வோம் என்றிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் எங்களிடம் இல்லை என்பதைத்தான் நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும். தேவனோடு இருக்கின்றதான சம்பந்தம் எங்களிடத்தில் இல்லை என்றே நாங்கள் சொல்ல முடியும். நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோம். இந்த காலை வேளையிலும் பயத்தோடு நடுக்கத்தோடு நாங்கள் எங்களுடைய இரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ளுவோம். அதற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லுவோம். அதே போன்று அங்கே பாருங்க, சொல்லப்படுகின்றது, அவர் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் பார்க்கலாம், யோவான் 15:5 சொல்லப்படுகின்றது, என்னால் அன்றி உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லப்படுகின்றது. இரட்சிப்பு நிறைவேற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவரில் தங்கியிருக்க வேண்டும். நாங்கள் சொல்ல இயலாது, நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், எங்களுக்கு பரலோக ராஜ்யம் தான் இருக்கின்றது என்று. நாங்கள் அப்படியாக நாங்கள் செல்ல முடியாது. அவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். அவர் சொல்லுகின்ற காரியங்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும். அவற்றை நாங்கள் செய்கின்றவர்களாக மாற வேண்டும். அப்பொழுதே எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறப் போகின்றது. இது
தேவனால் செய்யப்படுகின்றதான காரியம், உருவாக்கப்பட்டதான காரியம் இந்த ரட்சிப்பு என்பது. நாங்கள் ரட்சிப்பை நாங்கள் எந்த வேளையிலும் நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்புக்குள்ளாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். எங்களுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். சபைக்குள்ளாக சில நேரங்களில் ஒரு விதமாக இருப்போம், குடும்பத்தில் ஒரு விதமாக இருப்போம், சமுதாயத்தில் ஒரு விதமாக இருப்போம். அப்படியாக இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனோடு இணைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை அப்படியாக இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை அப்படியாக இருக்க முடியாது. ஒரே சிந்தை, ஒரே நோக்கம், ஒரே திட்டத்துக்குள்ளாக கடந்து செல்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த தேவனையே மகிமைப்படுத்துகின்றதான வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆமென், 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 ஆமென். நாங்கள் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். பாருங்க, 14ஐயும் 16ஐயும் நாங்கள் பார்ப்போம். பாருங்க, சொல்லப்படுகின்றது அந்த இடத்துல, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எப்படியாக செய்ய வேண்டும்? நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் முறுமுறுக்க கூடாது, தர்க்கம் இருக்கக்கூடாது. சபைக்குள்ளாக கட்டாயமாக இந்த செயல்கள் இருக்கவே முடியாது. இது பிசாசின் குணாம்சம். இது சாத்தானுக்குரியதான காரியம், தேவனுக்குரிய காரியம் அல்ல. அதனால் என்ன இருக்கக்கூடாது? எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்கள். ஆமென். நாங்கள் தேவனுக்குரிய காரியங்களை செய்கின்ற வேளையில் ஆசையோடு, வாஞ்சையோடு, விருப்பத்தோடு நாங்கள் செய்கின்றவர்களாக மாற வேண்டும். ஆமென். யாருக்காக செய்கின்றோம்? யாருக்காக செய்கின்றோம்? தேவனுக்காக செய்கின்றோம். தேவராஜ்யத்துக்காக செய்கின்றோம். தேவ வளர்ச்சிக்காக, தேவராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் செய்கின்றோம். அந்த நித்திய ஜீவனை நாங்கள் அடையும்படியாக நாங்கள் இந்த காரியங்களை நாங்கள் செய்கின்றோம். பாருங்க, சபையில் அல்லது ஒரு குடும்பத்தில் இந்த ஐக்கியம் இல்லாட்டி அந்த ஸ்தானத்தில் முறுமுறுப்பாகத்தான் இருக்கும். ஐக்கியப்பட வேண்டும், தேவன் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். வனாந்திரத்தில் உங்களுக்கு தெரியும், மோசே ஜனங்களை கூட்டிக் கொண்டு போகின்ற வேளையில் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். என்ன சொன்னாங்க? தலைவர் கேசுனாங்க, எங்களை சாகுவா நீங்க கொண்டு வந்தீங்க இந்த வனாந்தரத்தில், தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, இறைச்சி இல்லை, இல்லையா? நாங்கள் அங்கே இருக்கிற நேரம் நல்லா இருந்தோம், அடிமையாக இருந்தோம், ஆனாலும் நல்லா இருந்தோம், சிறையில் இருந்தோம், ஆனாலும் நல்லா இருந்தோம், நாங்கள் பாவத்தில் வாழ்ந்தோம், ஆனாலும் நாங்கள் சாப்பிட்டு குடிச்சிருந்தோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று வேதம் சொல்லுகின்றது. என்னுடைய சகோதரனை, சகோதரியே, நாங்கள் அதை உணர வேண்டும். இந்த ஸ்தானத்தில் முறுமுறுத்தார்கள். நீங்கள் யாத்ராகமம் புத்தகத்தில் பார்க்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுத்தார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து அந்த பயணத்தை செல்வதற்கு முடியாமல் போகின்றது. அதன் நிமித்தம் அந்த தலைவருக்கு கூட பிரச்சனை இடையில், மனுஷர் நிமித்தமாக. அந்த மனுஷர்கள், அந்த ஜனங்கள் தலைவர்களை கூட போற பயணத்தில் அந்த நோக்கத்தோடு போறதுக்கு முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வந்து மோசேக்கு விரோதமாக எழும்பினார்கள். நாங்கள் பார்க்க வேண்டும், நாங்களும் அப்படியாக இருக்கின்றோமா? முறுமுறுப்போடு இருக்கின்றீங்களா? குடும்பத்தில் எந்த நேரம் முறுமுறுத்து கொண்டிருக்கிறீங்களா? சபைக்குள்ளாக எந்த காரியத்தை செய்தாலும் முறுமுறுப்பு இருக்குதா? வாக்குவாதம் இருக்குதா? அதை ஏன் அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க? அப்படி அவங்க செய்ய முடியுமா? அவங்களுக்கு அது உரிமை இருக்கா? இப்படியே எங்களோட வாழ்க்கை போகுதா? நாங்கள் நினைச்சு கொள்ள வேண்டும், எங்களுடைய ரட்சிப்பு தடையாகி கொண்டு போகுது, பலவீனப்பட்டு கொண்டு போகுது. எங்களுடைய ரட்சிப்பில் நோய்வாய்ப்பட்டிருக்குது. அதை நாங்கள் சுகப்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் சரியாக செல்ல வேண்டும், நித்திய ஜீவனை நோக்கி செல்ல வேண்டும். எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். அதற்காகவே தேவன் எங்களை அழைத்து இந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கின்றார். எத்தனை பேர் சொல்றீங்க உங்களோட ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்று?
நிறைவேற வேண்டுமா? என்றனா ரட்சிப்பு நிறைவேற வேண்டும், நிறைவேற வேண்டும். அப்படியாக இருந்தால் நான் ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு படித்து தந்தது, ஐக்கியப்படுவது தேவனோடும் பரிசுத்தாவியானவரோடும். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கின்றது. எல்லா காரியங்களையும் எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும், சரியாக செல்ல வேண்டும். சபை என்ற ரீதியில் நாங்கள் எல்லாரையும் ஒரே விதமாக பார்க்க வேண்டும், ஒரே விதமாக ஒவ்வொருவருக்கு உதவி செய்ய வேண்டும், ஒவ்வொருவருக்கு நாங்கள் ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும், புத்திமதிகளை கொடுக்க வேண்டும். சபைக்கு யாரும் வரவில்லையா? அவர்கள் போயிட்டு பாருங்க, புத்திமதி சொல்லுங்க. இல்லை அவங்க பிரச்சனையை சொல்லி முறுமுறுத்து கொண்டிருந்த அந்த முறுமுறுப்போடு நாங்களும் இணைந்து ஆமாம் அப்படித்தான் அவங்க நீங்கள் செய்கிறது சரி, அப்படி சொல்லாத படிக்கு, அவர்களை பலகீனப்படுத்தாத படிக்கு அவர்களை தைரியப்படுத்துங்க. தேவனுடைய வசனத்தை அவர்களுக்கு கற்றுக்கொடுங்க, அவர்களை ஊக்குவிக்குங்க, அவர்களை தேவ சமூகத்துக்குள்ளாக நடத்துவதற்கு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அதே போன்று பாருங்க, அதில் சொல்லப்படுகின்றது, அந்த நாங்கள் அதை பார்க்கின்ற வேளையில் 2:15 பாருங்க, கோணலும் மாறுபாடுமான சந்ததி. 15 வாசிங்களே 2. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு. அப்போ நாங்கள் ஏன் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் இருக்க வேணும்னு சொன்னால், இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்ற வேளையில் நாங்கள் எப்படியாக இருக்க வேண்டும்? குற்றமற்றவர்களாக, கபடற்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அப்பொழுது தான் அந்த ரட்சிப்பை எங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும். ரட்சிப்பு நிறைவேற எங்களுக்கு பிரயாசப்பட முடியும். அதை தொடர்ந்தும் எங்களுக்கு செல்வதற்கு எங்களுக்கு தேவனும் எங்களுக்கு உதவி செய்பவராக இருப்பார். நாங்கள் அதே போன்று நாங்கள் பார்ப்போம். கடைசியாக ஒரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். 14வது வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அதை பாருங்க, சொல்லப்படுகின்றது, நாங்கள் ரட்சிக்கப்பட்டதான நான் வாழ்கின்றதான இந்த காலம், இந்த உலகத்தின் மத்தியில் நான் வாழ்கின்ற வேளையில் நான் ஓடுகின்ற ஓட்டத்தை வீணாக பிரயாசப்பட்டதில்லை என்று சொல்லக்கூடியதான வண்ணமாக நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற வேளையில் ஐயோ நான் அநியாயம் இப்படியாக வாழ்ந்தது என்று சொல்லக்கூடாது. நான் பிரயாசப்பட்டிருக்கின்றேன், நான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றேன் என்ற அளவுக்கு நாங்கள் எங்களை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, இதில் சொல்லப்படுது, மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். பிலிப்பியர்கள் சுடர்களை போன்று, பிரகாசிக்கின்ற சுடர்களை போன்று அவர்கள் ஜீவித்தார்கள். எதை கொண்டு? ஜீவ வசனத்தை அவர்கள் பிடித்து கொண்டு. ஜீவ வசனம், தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய நற்செய்தியை அவர்கள் பிடித்து கொண்டு என்று சொல்லுகின்ற வேளையில், நாங்கள் பிடித்து கொண்டு இருக்கின்ற வேளையில் அது ஒளியாக இருக்கின்றது. அப்படியாக இருந்தால் மற்றவர்கள் மத்தியில் அந்த வார்த்தையை நாங்கள் சொல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் சுவிசேஷம். ஜீவ வார்த்தையை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசித்தார்கள். நாங்களும் அந்த ஜீவ வார்த்தைகளை பிடித்து கொண்டவர்களாக, சுடர்களைப் போல வெளிச்சமாக, தேவனுக்கேற்ற வாழ்க்கையாக நாங்கள் வாழ்வது அவசியமாக இருக்கின்றது. அதையே தேவன் எங்களிடத்திலும் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார்.
என்னுடைய சகோதரனே சகோதரியே, சொல்வதாக இருந்தால் இன்னும் அதிகமான காரியங்கள் சொல்ல முடியும். ஆனாலும் தேவன் விரும்புகின்றதான காரியம் இதுவே. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த ரட்சிப்பை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது நிறைவேறும் வரை நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். அதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஜீவ வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். ஜீவ வார்த்தையை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல ஒளி வீசக்கூடியதாக வெளிச்சமாக மற்றவர்களை, இருளில் இருக்கின்றதான ஜனங்களை, பாவிகளை, தேவனை அறியாதவர்களை தேவனுக்குள்ளாக கொண்டு வருகின்றவர்களாக நாங்கள் பிரகாசிக்க வேண்டும். அதையே தேவன் விரும்புகின்றவராக இருக்கின்றார். இந்த காலை வேளையிலும் எங்கள் யாவரையும் நாங்கள் தேவனிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு, உம்முடைய வார்த்தையை, அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கின்றது. அந்த வார்த்தை மரணத்தில் இருக்கின்றதான மனுஷனை உயிர்ப்பிக்கக்கூடியதான வல்லமை இருக்கின்றது. அந்த வார்த்தைக்குள்ளாக நடத்தப்பட, மற்றவர்களை வாழ வைக்க நானும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ வைக்க சுடர்களைப் போல பிரகாசிக்கின்றதான ஒளி வீசுகின்றதான மக்களாக, சபையாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதை நாங்கள் என் தேவனிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற வேளையில் நான் போதகருக்கு மிகுதியான காலத்தை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன்.